அவர்களுடைய உணர்ச்சிகள் எல்லாம் இங்கு வெளிப்படையாக சொல்லி இருக்கின்றது. இன்று திரு கோபால் அவர்கள் முதல் முறையாக என்னிடம் வந்து கனகூர் கையம்மன் ஆலயத்தில் லண்டனில் உள்ள சேரிட்டி ஆர்கனைசேஷன் எல்லாரையும் ஒரு குடைக்கு கீழ் கொண்டு வர வேண்டும், அதிலிருந்து நாங்கள் டிவியேட் பண்ணி இன்னென்ன செயல்களை செய்யலாம் என்று முன்வைத்தார். அன்றெடுக்கப்பட்டது. இன்றைக்கும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கிறேன், இந்த அம்மன் ஆலயத்தில் வித்திட்ட ஒன்றும் முளைக்காக முளையால் போனதில்லை. அது என்றும் ஒரு ஆர விருட்சமாக வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே எல்லா சேரிட்டி ஆர்கனைசேஷன் எல்லாருக்கும் நான் சொல்லி வைக்க விரும்புவது, தயவு செய்து எம்மக்களை உழைத்து வாழ வழி செய்யுங்கள், அவர்களுக்கு வழியை காட்டுங்கள், அவர்களுக்கு தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுங்கள், அவர்கள் செய்யும் ப்ராடக்ட்ஸுக்கு மார்க்கெட்டை உருவாக்குங்கள், அவர்கள் செய்யும் வேலையை மேலும் மேலும் வளர்ச்சி பெற உதவி செய்யுங்கள் என்று கேட்டு, நீங்களும் இந்த குடைக்கு கீழ் வாருங்கள், வந்து நம் நாட்டு மக்களுக்கு, அதாவது நம் தோப்புள் கொடிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டி இந்த நேரத்தை தந்ததற்கு நன்றி கூறி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அவர்களே. நேரத்தை கருத்தில் கொண்டு சபையில் உள்ளவர்கள் சுருக்கமாக தங்களுடைய கருத்துக்களை வந்து கூறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கும் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினருக்கும் திருவோணமலை மாநகர சபை எல்லோருக்கும் வணக்கம், சகோதரருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான கேள்வி நான் கேட்கின்றேன். நாம் ஒருவரை துன்புறுத்த விரும்பவில்லை. இலங்கை அரசாங்கம் கிளிநொச்சியில் 3 கிராமங்களில் உள்ள பெண்களுக்கு கருத்தடை செய்து என்று சொன்னீர்கள். நீங்கள் இதை பாராளுமன்றத்தில் எடுத்து கூறினீர்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறேன். அதற்கு என்ன பதில் சொன்னார்கள்? பதில் பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு பதில் சொல்ல இல்லை தானே ஒரு காரணம். நீங்கள் அப்படி பார்க்க இல்லை, அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. பிரபாகரனை பற்றி சொன்னால் மட்டும் திருப்பி சொல்லுவீங்க, நீங்கள் பிரபாகரனை பற்றி பேசக்கூடாது, அது சில விட எங்கேயாங்களே சொல்லுவீங்க. ஆனால் இதுகளுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள். ஆனால் நாங்கள் செய்தி ஊடகங்களில் அல்ல வெளியில் தெரியக்கூடிய மாதிரி செய்யலாம். கிளிநொச்சியில் வலப்பாடு, வேரவில், கிராஞ்சி இந்த 3 கிராமங்களில் தான் இது நடந்த சுரேஷன் சொன்ன மாதிரி. இது வந்து இந்தியாவிலிருந்து லக்ஷ்மின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டரை நேர இறக்கி கூட நாங்கள் ஒரு ரிசர்ச் செய்தாங்க. அதால் அது எனக்கு ஒரு பிரச்சனையாக மாறினது. அதை விட டொரண்டோ ஸ்டார் பத்திரிகையில் மிக தெளிவாக இது பற்றி வந்தது. ஆகவே இதை நாங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கிறோம். பிறகு சத்தியலிங்கம் அது பற்றிய கருத்தை கொஞ்சம் நல்லதாக சொல்லப்பட இல்லை. அதால் அது தொடர்ந்து முயற்சியில் இருக்கிறது. யாராவது மாலை வணக்கம் அனைவருக்கும். நான் ஒரு வேண்டுகோள் போல வைக்கின்றேன். கிழக்கு மாகாணத்தில் 3வது பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு பிறக்கும் பொழுதே அந்த பிள்ளையின் பேரில் 5000 ரூபாய் வங்கியில் செலுத்தி அந்த பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது அந்த பணத்தை படிப்புக்கு பயன்படுத்துவதற்கு நான் உதவி செய்வதாக எண்ணியிருக்கிறேன். நீங்கள் அது சம்பந்தமான விவரங்களை பெற்றோரும் வேண்டும். அந்த பிள்ளைக்கு தூய்மையான தமிழ் பெயரை வைக்க வேண்டும். இப்போ எல்லா இடமும் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழர்களை அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்றதை நான் கருதுகிறேன். நாங்கள் தமிழ் பெயரை வைக்க வேண்டும், தமிழ் பெயர் சரியாக படிப்பிக்க வேண்டும், இலங்கையில் மட்டுமில்லை வெளியுள்ள நாடுகளிலும் என்று சொல்லி சந்தர்ப்பத்துக்கு நான் கூறிவிடுவேன். நன்றி. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழ் மக்களினருக்கும் நன்றி, வணக்கம். நீங்கள் இப்போ நேரம் கழித்த ப்ராஜெக்ட்ஸ் obviously it's a very big projects.
அது வந்து நிச்சயமாக இது வந்து ஸ்ரீலங்கை கவர்மெண்டால் செய்யப்பட வேண்டியது. அவர்கள் எங்களை அழித்து எமது பணத்தை பறித்து தங்கள் பெரியவர்கள் காட்டுகிறார்கள். ஆனால் நிச்சயமாக ஃபாரின் கண்ட்ரியிலிருந்து தமிழ் மக்களை வைத்து தான் காசு எடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீலங்கை கவர்மெண்ட். ஆகவே நீங்களா பாராளுமன்றம் உறுப்பினர் நீங்கள் நிச்சயமாக எனக்கு தெரியும் நீங்கள் கதைப்பது துணிந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சல்யூட் பண்ண வேண்டும் உங்கள் துணிவை கண்டு. நான் இங்கு நாடுகள் தமிழ் அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். ஆனால் உங்களுக்கு நான் நிச்சயமாக சல்யூட் பண்ண வேண்டும் என்றால் இவ்வளவு துணிவாக அங்கிருந்து கொண்டு கதைக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக அவர்களிடம் இருந்து நிச்சயம் பெறக்கூடிய சர்வீஸையும் குட்ஸையும் நாங்கள் கட்டாயம் பெற வேண்டும். அது நிச்சயமாக ஒரு பேட் கோப் குட் கோப் போல சிலர் நல்லவர்கள் போலவும் சிலர் அவர்களோட சார்ந்தவர்கள் போலவும் அவர்கள்ட்ட எடுக்க வேண்டிய கூடுதலை எடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் நீங்கள் இப்போது இந்த முறை நிச்சயமாக பொலிட்டிக்ஸ் என்று கைக்க வந்தோம் என்றால் சொல்வார்கள் பொலிட்டிக்ஸ் வேணாம், எங்களுக்கு பொலிட்டிக்ஸே வேணாம், சேரிட்டி வெளியே செய்வோம் என்று. நான் முடிவு சேர்ந்த அதில் நான் ஒரு பெருமைப்படுகிறேன். சிறிதன் நான் சொன்ன போல் நாங்கள் நிச்சயமாக பொங்குடி மக்களுக்கு ஒவ்வொரு தீவு மக்களும் செய்வது போல் எல்லா மக்களும் செய்ய ஒவ்வொரு கிராமமாக செய்தாவே நல்லாவே செய்யலாம். இந்த முறை என்னை பொறுத்தவரை இந்த நாட்டிலே நீங்கள் எப்படி உதவி வேணும் என்று கேட்பீர்களோ அதே போல என்னை பொறுத்தவரையும் லண்டனிலோ எந்த நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு தமிழ் மக்களும் ஒவ்வொரு மக்களுக்குமே இப்போது இந்த நாட்டிலே எங்களுக்கு பிரச்சனை உண்டு, வருமானத்திலும் வாழ்வாதாரத்திலும். அதில் இருந்து கொண்டும் நாங்கள் எல்லா மக்களுக்கும் உதவி செய்வதற்கும் துணிவாக இருக்கின்றோம். ஆனால் இந்த முறை நான் பொலிட்டிக்ஸில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். UNHRCக்கு நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அங்கு வருவது நிச்சயம் வரவேற்கத்தக்கது. இந்த முறை என்னை பொறுத்தவரையில் மார்ச் நடக்க போவது வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் மரத்துக்கு மேலே நின்று கொண்டு தாங்கள் எதுவும் செய்தாலும் ஒன்றும் செய்யலாம் என்று நினைக்கின்றார்கள். ராஜபக்ச இந்த முறை நிலத்தில் விழுவான், ஆனால் தட்டி போட்டு நடந்து கொண்டு போவான், தான் ஒன்றுமே செய்யாத போல. ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தொடர்ச்சியாக வேலை செய்து அவர்களை அமுக்க வேண்டும். ஆனால் மக்களை தமிழக விடுதலை புலிகள் எப்படி மக்களுக்கு எவ்வளவு உதவி செய்து அவர்களை பாதுகாத்து வைத்திருந்தார்களோ அதே போல் இப்போது நீங்களே செய்கின்றீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். என்றால் அவ்வளவுக்கு நீங்களே ஒரு கவர்மெண்டை ரன் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் தமிழ் மக்களுக்கு. அது வரவேற்கத்தக்கது. தொடர்ச்சியாக உங்கள் சேவை மக்களுக்கு தேவை. ஆனால் இந்த முறை நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் தமிழ் மக்களையும் உங்களையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. யாராவது உங்களுடைய கருத்தை சுருக்கமாக 10 மணி அளவிலே நாங்கள் இந்த கூட்டத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். அவை சுருக்கமாக இந்த மாகாண சபைக்கு நான் அன்று ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு சென்ட்ரலைஸ் ஃபண்டிங் ஒன்று அந்த சபைக்குள்ளே செய்யக்கூடியதாக இருந்தால் அதற்காக இப்போ வெளியிலேருந்து நாங்கள் செய்கிறதுன்னு பார்க்க அங்கே கிராண்ட் சிஸ்டம் மாதிரி, அதாவது இங்கே இந்த ட்வின் சிஸ்டம் இருக்குது. அதாவது இப்போ ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் மாதிரி, அதாவது அந்த மாகாண சபைக்கான செலவினத்தில் அந்த ஈக்குவல் அமௌண்ட் டயஸ்பரா தமிழ்ஸால் கொடுக்கப்படுற மாதிரியான திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்தால் அந்த முறையில் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் நினைக்கின்றேன். என்னென்னு சொன்னால் இப்போ கல்வி திட்டத்துக்கு கீழே, அதாவது வடமாகாணத்தில் கல்வி திட்டத்துக்கு கீழே நீங்கள் $1 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கின்றீர்கள் என்றால் அந்த 1 மில்லியன் வெளியிலிருந்து வரக்கூடியதாக, அப்போ 2 மில்லியன் அந்த கல்வி திட்டத்துக்கு கீழே வரும். அந்த 2 மில்லியனை வச்சு கொண்டு நீங்கள் கன விஷயங்களை செய்யக்கூடிய நாங்கள் எல்லாத்தையும் இந்த உழும்போது விதைக்கும் போது கண்டபடி துவக்கூடாது, அது கேட்டபடி துவக்கிறது. அது மாதிரி நாங்கள் இப்போ விதைக்கிறது எல்லா இடம் விதைக்கிறோம், எது பயிராகுது இது பயிராகலைன்னு தெரியல. அப்போ உண்மையில் இது ஒரு நல்ல முறையில் ஒரு கிராண்ட் சிஸ்டம் மாதிரி செய்தால் நல்லா இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி. திரு கோபால் அவர்கள் கோரிக்கையுடைய 2 ஹெல்த் முதலாவது நான் ஒரு ஜோதி ஹெல்ப்லைன் செய்யலாம் ஸ்தாபனத்துக்குள்ளாக. அதுக்கு கோர்ஸ், அதாவது ஃப்ரீ கவுன்சிலிங் பை டெலிஃபோன் அண்ட் 1-to-1 கவுன்சிலிங் ஆல்சோ. அதுக்கு யூரோப்லேருந்தெல்லாம் போல் வருது. அடுத்த மாதம் தொடக்க கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் ஒரு செட்டப் செய்து அங்கேருந்து கோர்ஸ் எடுக்க போகிறோம். அதே நேரம் சத்தியலிங்கத்துடன் சாய்ச்சி அவங்க
மணியும் ஹெல்ப் பண்ண போகிறார். அப்படியே எங்களுக்கு இங்கே 8 o'clock கோர்ஸ் எடுக்கிறதுக்கு வாலண்டியர்ஸ் வேணும், கவுன்சிலிங் செய்யணும். என்னுடன் தொடர்பு. அடுத்ததாக இங்கே வந்து தமிழ் அமைப்புகள் இருக்கு. நாங்கள் வந்து தமிழ் அமைப்புகள் வந்து ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பேசலாம். ஒரு ஆள் வந்து தமிழ் இல்லை மாப்பிள்ளை, ஒரு ஆள் வந்து சுயநிர்ணய மாப்பிள்ளை, மற்றொரு ஆள் வந்து சமஷ்டி, ஒரு ஆள் 13. ஆனால் மாப்பிள்ளை பேசுகிறாங்க, பெண்ணுக்கு சாப்பாடு துணியும் கொடுக்குறாங்க இல்லை, பெண் அதுக்கு செத்து போடும். அப்படியா நாங்கள் வந்து அவங்க பெண் உடுப்பும் வேணும் சாப்பாடும் வேணும், பெண்ணுக்கு கல்யாணம் வேணும். அப்படியே தமிழ் அமைப்புகள் இருந்தால் பொலிட்டிக்ஸ் தெரிய தேவையில்லை. நீங்கள் அங்கே எவ்வளவு உங்களுக்கு சமுதாயத்தை ஹெல்ப் பண்ணுவீங்களோ அவ்வளவு செய்ய வேணும். கல்வியினூடாகவும் பொருளாதாரத்தில் எந்த ஒரு சமுதாயம் ஒரு பொருளாதாரத்திலும் கல்வியின் மேன்மையாக இருந்தால் அந்த சமுதாயத்தை ஒருவரும் அடிமையாக்கலாம். நாங்கள் ஒருவரும் அடிமையாக்க மாட்டோம். அப்படியே தமிழக கடமை தனிய அரசியல் பேசுவது மாத்திரமல்ல, நாங்கள் உங்களுக்கு ஏழுமான அளவு எங்கள் தமிழ் மக்களிடம் கூறி உங்களுக்கு ஏழுமான புலம்பெயர் தமிழ் மக்கள் என்ன இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருமோ அவ்வளவு ஹெல்ப் பண்ணுங்க. இவ்வளவு சிறு தொழில்கள் செய்யலாம், ஹோட்டல்கள் அங்கே வைக்கலாம், சிறு தொழில்கள் வைக்கலாம். பயமா சும்மா சாப்பிட்டு 32 பேர் தெரிஞ்சவங்க ஹோட்டல் வச்சுக்கிட்டாங்க. அதற்கு ஒரு சிறு தொழில் வைக்கணும்னா கவர்மெண்ட் விடாது. அப்ப இதுல பொய்ச்சாட்டு சொல்லாம அமைப்புகள் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஆட்களிடம் இருந்து அங்குள்ள சுயதொழில்களை செய்யுங்கள். அந்த 10 மில்லியன் இல்லை 1000 மில்லியன் செய்யலாம், அது பேரம் இல்லை. சரியா? ஸ்ரீலங்கன் 10 மில்லியன் இல்லை 1000 மில்லியன் நான் செய்தா. சரி, நன்றி. நன்றி. வருகை தந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிறுவனம் சார்ந்த அங்கத்தவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இது நம்பிக்கை ஒளியின் நிறுவனத்தின் சார்பாக என்னுடைய கருத்தை முன்வைக்க விளைகிறேன். இன்று தாயகத்தில் ஒரு அரசியல் விடுதலைக்காக அங்கு நின்று குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற எம்மவர்கள் எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் அங்கு பணிபுரிகிறார்கள் என்பது இன்றைய மட்டுமில்லை, உங்கள் எல்லோருக்கும் அது